அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பு மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 11% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 939 ரூபாய் 50% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 48% உள்ளது. அம்மான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும், 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 980 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 277 ரூபாய் வழங்கிட்டு இருக்கிறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல இலங்கைக்கு 970 ரூபாய் 93% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல 959 ரூபாய் வழங்குறாங்க 75%, 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல 952 ரூபாய் 43% வழங்குறாங்க 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதாவது 100 தினார், 50 தினார், 30 தினார் இந்த மாதிரி லிமிடெட் வரும். மேலதிக தகவல்களை நீங்கள் சஜில் எக்ஸ்சேஞ்சூடாக தெரிந்து கொள்ள, ரேட்டையும் தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 276 ரூபாய் 50% வழங்கியிருந்தாங்க. அதே போல இலங்கைக்கும் 954 ரூபாய் வழங்கியிருந்தாங்க 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரே ஒரு விடயம் UAE எக்ஸ்சேஞ்சை பற்றி தான். ஏன்னா UAE எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் அதிகமாக அனுப்பினா கம்மியாக கிடைக்கும், நீங்கள் அதிகமாக அனுப்பினா தான் அதிகமாக கிடைக்கும். UAE எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா குர்துபா மாலுக்கு மேலேயுமே இருக்குது, இன்னும் சில பகுதிகளிலையுமே இருக்குது. UAE எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் 945 ரூபாய் வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம். 200 300 400 500 தினார் வரைக்கும் அனுப்பினாலும். மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 935 ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு ரேட் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விடயம், மக்கள் வங்கி பீப்புள்ஸ் பேங்கை தவிர்த்து மற்ற அனைத்து வங்கிகளுக்கும் இந்த ரேட் உங்களுக்கு கிடைக்கும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா உடனடியாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. ஒரு வேளை ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா உடனே திருத்திக்கோங்க. ஏன்னா 30 நிமிடம் கடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த பணம் திரும்பி பெறறதுக்கு ரொம்ப நாட்களாகும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் அல்லது 900 ஃபில்ஸ், இது இரண்டுக்கும் இடைப்பட்ட கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், KBE இது போன்ற சில எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்தீங்கன்னா ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாகவும் அறவிடுறாங்க. அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரு விடயம், எக்ஸ்சேஞ்சுகளில் வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு முன்னாடி போகும்போது அவங்க கிளாஸில் ஒட்டி வச்சிருக்கிற ரேட்டாக இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரேட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 20 தினாருக்கோ 30 தினாருக்கோ தான் அந்த மாதிரியான ரேட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும், முதலாவது அந்த ரேட் எவ்வளவு தினாருக்கு, எத்தனை தினாருக்கு அந்த ரேட் கொடுக்குறீங்க அப்படின்றத கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பணம் அனுப்புங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட்டுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 853 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 162 ஃபில்ஸ்.
ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 274 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 471 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஃபேல்ஸால குறைஞ்சிருக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் கம்மியாகுது அப்படின்னு நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. 2023 டிசம்பர் 16 ஒட்டுமொத்த குவைத்தைய சோகத்தில் ஆழ்த்திய நாள் ஷேக் நவாஃப் அவர்களுடைய மறைந்த நாள். அதே போல இலங்கையின் புதிய தலைவரான அதிபரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்தியா விஜயம். தொடர்ந்து 3 நாள் இந்தியாவில் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்துவார். பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்கன்னு. துயரமான ஒரு சம்பவம். ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் இரத்தம் வழங்குபவர்களுக்கு சலுகை உண்டு, சுகாதார அமைச்சரின் அறிவிப்பு. அதே போல் வாழ்க்கையே இழந்துட்டாங்க 4 பேர், 4 ஈரானிகளுக்கு நடந்த சம்பவம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். சவுதி அரேபியா தற்போது -டிகிரி வரைக்கும் சந்திச்சு இருக்குது. அதே போல் சில பகுதிகளில், குவைத்துடைய சில பகுதிகளில் -4, -1, -3, 6 டிகிரி வரைக்கும் செல்சியஸ் பதிவாகி இருக்குது. 0 டிகிரி அல் சால்மி பாலைவனத்தில் பதிவாகி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அல் ஜல்லையா அந்த பகுதிகளில் -4. அதே போல் இன்னும் சில பகுதிகளில் அல் சப்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா -1 பதிவாகி இருக்குது. அதே போல் சாதாரணமாக மற்ற பகுதிகளில் 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகி இருக்குது. இன்றைய தினம் அபு ஃபத்தீரா பகுதிகளில் காலையில் நடுங்க வச்சிருச்சு. அந்த அளவுக்கு குளிர். என்னுடைய காலையும் கையையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரைப்பில் இருந்து நான் ரிலீஃப் ஆகிறதுக்கு குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 1 ஹவராவது போயிடுச்சு அந்த காலில் இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை வந்து மாறுறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், நேற்று முந்தினாலாம் சரியான தூசி காற்று. எப்படியுமே இன்றைக்கி பல ஓட்டுநர்கள் வண்டி கழுவிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே மாதிரி தான் வண்டிகளை கழுவினேன். அதனால தான் கொஞ்சம் நியூஸும் லேட் ஆகிச்சு. இந்த மாதிரியான சூழலில் வெளியில் தயவு செய்து நல்லா ஜெக்கெட்டெல்லாம் அணிஞ்சுக்கோங்க. காது முடிந்த வரைக்கும் காது அந்த மங்கி கேப் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. யாராக இருந்தாலும் காதை வந்து மறைச்சிக்கோங்க. ஏன்னா காதுக்குள்ளே குளிர் அதிகமாக போகும்போது தான் நிறைய வந்து சளித்தன்மைகள் மற்றும் தொண்டை காய்ப்பு இந்த மாதிரியான நோய்களுக்கு நம்ம அதிகமாக முகம் கொடுக்க வரும். அதே மாதிரி வெளியில் போகக்கூடிய அனைவருமே முடிந்த வரைக்கும் ஜெக்கெட், சாக்ஸ், ஷூ இது எல்லாமே அணிஞ்சிக்கோங்க. இந்த டீஹைட்ரேட்டட் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹைப்போதெர்மியா வரதுக்கு கூட சிலருக்கு வாய்ப்பு இருக்குது அதிக குளிரால். அதனால் தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஜனவரி கடைசி வரைக்கும் இந்த குளிருடைய தன்மை ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு தான் காலநிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. أيضا بداية ساعات الصباح الأولى فرص تشكل صقيع واردة أعزائي المشاهدين فجر اليوم وأيضا فجر يوم الثلاثاء خاصة في المناطق الصحراوية والزراعية من دولة الكويت. أجواءنا بشكل عام خلال فترة النهار راح تكون مع البرودة واستمرار البرودة خلال الأيام المقبلة، خاصة خلال فترة النهار درجات الحرارة العظمى ما بين 18 إلى 19 درجة مئوية، بالنسبة للصغرى ما بين 7 إلى 8 درجات مئوية هنا في مدينة الكويت، ولكن توقع أن تقل عن ذلك في المناطق الصحراوية والزراعية من دولة الكويت قد تصل إلى 1 المئوي. أعزائي المشاهدين إلى هنا تنتهي نشرتنا الجوية، شكرا على حسن المتابعة. وعليكم صبحكم الله بالخير والنور. صباح النور من الجبل الأخضر، تشكل الصقيع بشكل كبير جدا وواضح، مساحات تغطيها الصقيع. تاريخ اليوم 15 ديسمبر، يعني الصقيع جدا جدا منتشر في الجبل الأخضر اليوم. هذه الصورة مباشرة تأتيكم الساعة تقريبا الحين 7:30 صباحا، وكما يبدو لكم أو كما يظهر في الفيديو مناطق والمساحات التي تغطيها الصقيع أو التي يغطيها الصقيع، مساحات ما شاء الله ممتد.
جزيرة على بحر شرق جدة 14,446 تصوير زايد الغامض. குவைத்துடைய மன்னர் முன்னாள் மன்னர் ஷேக் நவாஃப் அஹமத் அல் ஜாபர் அல் சபாஹ் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 16ஆம் திகதியான இன்று காலமானார். மதிய நேரம் அவருடைய மரண செய்தி குவைத்தில் பரவியதை அடுத்து மொத்த குவைத்துமே சோகத்தில் ஆழ்ந்த அந்த நாள். குவைத்துடைய மன்னருக்காக எங்களுடைய பிரார்த்தனைகள், அதே போல அவருடைய பிரார்த்தனைக்கான அந்த ஓதலையும் இந்த இடத்துல நான் வந்து குறிப்பிடுறேன். تدمع وإن على فراق والدنا نواف لمحزونون اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم إن قلوبنا لتحزن. இலங்கையின் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் தற்போது இந்தியா விஜயம் செய்திருக்கின்றார். இந்த 3 நாள் பயணத்திலே பல முக்கியமான விடயங்களை பற்றி கலந்துரையாட போவதாக தெரிவித்திருந்தார். அவருடைய ஃபேஸ்புக் பேஜிலையும் சரி, அதே போல் அவருடைய வாட்ஸ்அப் குரூப் பேஜிலையும் வந்து போட்டிருந்தார். இன்ஷா அல்லாஹ் நல்ல தீர்மானங்கள் எடுக்கட்டும். முக்கியமாக இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனைகளை பற்றியும் நிச்சயம் கலந்துரையாடணும். அதே போல் அகதிகளாக போயிருக்கக்கூடிய இலங்கையர்கள் அவர்களுடைய நிலைமைகளை பற்றியும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் நாட்டிற்கு 2 தொப்புள் கொடி உறவான இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது இலங்கையாக இருக்கட்டும் 2 நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் நிச்சயம் தொடரட்டும். அதே போல் நல்ல நிலைமைகளுக்கான சுபீட்சமும் எங்களுடைய நாட்டுக்கு நல்ல எழுச்சியும் கிடைக்கட்டும். 2 நாடுகளும் வெற்றி பெறட்டும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். கோலை அப்படின்னு சொல்லலாம். இனி வரும் காலங்களில் இஸ்ரேல் எனும் கோலை நிராயுதபாணியாக தற்போது ஒரு தலைமையற்ற நிலையில் இருக்கக்கூடிய சிரியா மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு கோலை அப்படின்னு தான் சொல்லணும். لا إله إلا الله 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 لا إله إلا الله. தன்னுடைய வாழ்நாளையே இழந்துட்டாங்க. 152 கிலோகிராம் ஹாசிசோலோடு குவைத்திற்குள் நுழைந்த 4 ஈரானியர்களுக்கு வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை விதித்து குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒட்டுமொத்த லைஃபும் காலி, டோட்டல் வேஸ்ட். தயவு செய்து புரிஞ்சு சிந்திச்சு நடங்க. போதைப் பொருள் அற்ப ஆசைக்காக தன்னுடைய வாழ்நாளையே இழந்துடாதீங்க. குவைத்தில் ஒருத்தராவது போதைப் பொருளில் பிடிபட்டாலும் அவருடைய வாழ்நாள் பூரா ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போதைப் பொருள் பாவனையாளருக்கு 10 வருட சிறை தண்டனை, வியாபாரிக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. ஓட்டுநர்களே, இது ஜஹரா ரோட்டில் நடந்த சம்பவம், ஒரு செகண்டில் நடந்து முடிந்த ஒரு சம்பவம். உண்மையிலேயே ரொம்ப வேதனை.
ஒரு ஓட்டுநர் வண்டியில் போயிட்டு இருக்கும் போதே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. வண்டியில் போயிட்டுருக்கிறாரு, அப்படியோ ஹைவேயில் போயிட்டு இருக்கும்போது சடனாக முன்னாடி ஒரு வண்டியுடைய டயர் வந்து அவருடைய வண்டிக்கு டயரில் வந்து ஒரு சைடு டயரில் வந்து ஏறுது. பாருங்கள், முன்னாடி வருது, ஒரு டயர் வந்து இருக்குது, ஏதோ ஒரு லாரி இல்லாட்டி ஏதாவது ஒன்று டயர் தான் அந்த இடத்துல கிடக்கிறது. அந்த டயரில் வந்து அவருடைய வண்டி ஏறின அடுத்த செகண்ட் வண்டி அப்படியே மொத்தமாகவே பெரட்டி கவிழ்த்து விட்டுடுச்சு. இந்த பாருங்கள், டயரில் ஏறிட்டார், ஏறின அடுத்த செகண்டே மொத்தமாக வண்டி கவிழ்த்து விட்டுடுச்சு. தயவு செய்து அன்பார்ந்த ஓட்டுநர்களே, ஃபோனை பார்த்துக்கிட்டோ அல்லது வேறு எதையாவது பார்த்துக்கிட்டோ வண்டி ஓட்டாதீங்க. குறிப்பாக வாகனத்தில் போகும்போது நிச்சயமாக முன்னோக்கி உங்களுடைய கவனம் 24 மணி நேரமும் இருக்கணும். நீங்கள் வண்டி ஓட்டுற அந்த செகண்டில் நீங்கள் வந்து மிரரை பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சென்ட்ரல் மிரராக இருக்கலாம், சைடு மிரர் ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கான அந்த கால அவகாசம் 3 செகண்ட்ஸ், 3 செகண்ட் மட்டுமே. 3 செகண்டில் நீங்கள் வந்து 3 கண்ணாடியும் பார்த்து முடிச்சிடணும், வலது இடது சென்டர். அதை பார்த்து முடிச்சுட்டு உடனே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததாக குவைத்துடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமத் அல் அவ்வாதி தற்போது குவைத்தில் அதிகமான இரத்த தேவைகள் இருப்பதால் இரத்த சேகரிப்பு மற்றும் அதற்கான பாதுகாப்பு வலயங்களை சரியாக சீர்படுத்தி வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்துமே இரத்த தானம் பண்ணக்கூடியவர்களுக்கு, இரத்த தானம் பண்ணுபவர்களுக்கு அதிக சலுகைகளையும் மருத்துவமனைகளில் அதிகமான வாய்ப்புகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்றும் உறுதியளித்துள்ளார். أن إدارة خدمات نقل الدم تستلم تشيس الدم بداية من المتبرع ونقله بعد ما يمشي بخطوات كثيرة وطويلة إلى المتلقي أو المحتاج، سواء في الأجنحة أو غرف العمليات أو العنايات المركزة. اليوم وجود عاملين مهمين هو عامل الجودة والأمان لتقليل لا سمح الله الأخطاء ولضمان وجود جودة فاعلية في هذه الخدمة. اليوم احنا في وزارة الصحة الأول لاستخدام هذا النظام العالمي وفي الشرق الأوسط، سواء في جميع مستشفيات الشرق الأوسط أو دول مجلس التعاون. الكويت سباقة اليوم وزارة الصحة استخدام منصة إلكترونية لتتبع جميع أكياس نقل الدم بالجودة والأمان والمحافظة على المخزون الاستراتيجي للدم في وزارة الصحة ودولة الكويت. النظام يعطي مرونة وسهولة وسرعة في استقبال كيس الدم من المتبرع، نحط عليه ليبل معين وبالتالي يمكن تتبع هذا الكيس بدون أوراق، بدون عامل يدوي، ونقله من المتبرع في المختبر سواء في بنك الدم اللي موجود مثلا في الجابرية أو البنوك اللي موجودة اليوم في مبنى المرحومة سلوى صباح الأحمد، وبالتالي عقب ما يمشي في البروسس كامل إلى أن يصل إلى المخزون ماله نعرف بالضبط وين موجود هذا الكيس، بأي رف، بأي ثلاجة، ومن ذلك إطلاعه أو إخراجه من هذا المركز ونقله إلى المستشفى، ومن المستشفى داخل المستشفى إلى الجناح، ومن الجناح إلى المريض المعني. هذا النظام يعني يؤكد وجود جودة عالية وارتفاع مستوى الأمان في استخدام هذا النظام، وبالتالي يعود بالإيجابية على المرضى وتقليل الأخطاء وسرعة الأداء وتقليل، بالإضافة إلى ميزات أخرى من تقليل العامل الورقي، عامل الوقت. اليوم كوادر وطنية بناتنا من أطباء وفنيات صراحة وفنيين موجودين في هذه المراكز وهذه البنوك. اليوم عندنا 6 مواقع في دولة الكويت، سواء في بنك الدم المركزي اللي هو في منطقة الجابرية الملاصق لمستشفى مبارك الكبير، أو في 6 أفرع
موجودة في المستشفيات، عامل الدم، البلازما، الصفائح الدموية. صراحة نقلة نوعية الحين، مو فقط نقل دم، لكن ننظر حتى المضادات الموجودة أو عوامل دقيقة داخل أكياس الدم وداخل خلايا الدم لإعطائها. قبل احنا نقول بس الفصيلة هو O بوزيتيف ولا A نيجاتيف، الحين لا، تصل إلى مرحلة إذا لا سمح الله هناك كان انتي بوديز او عوامل تمنع اعطاء هذه او هذا البرودكت او هذا الدم الى المريض. اليوم الجوده في اللي شهدته صراحه في المختبرات والقائمين عليه من كوادر وطنيه، يشعر الانسان بالفخر ان وجود هذا التحول الرقمي اللي احنا امانه وزاره الصحه نسعى اليه. تم تطبيق الكثير من الانظمه الرقميه في وزاره الصحه، سواء عن طريق التراسل اللي بدينا فيه، سواء عن تطبيق البصمه الذكيه على الاجهزه، سواء ان شاء الله قريبا جدا اطلاق الاب اليوم المنصه الالكترونيه. هذا خير دليل احنا في وزاره الصحه ساعين الى التحول الرقمي ان شاء الله باسرع وقت. குறிப்பா இலங்கையர்கள் இதை இந்த வீடியோ ஃபுல்லா போடுறதுக்கான காரணம், ஏன்னா பலருமே இந்த இலங்கையர்களை பொறுத்தவரையிலும் சரி, இந்தியர்களை பொறுத்தவரையிலும் சரி, அதிகமாகவே இரத்த தான முகாம்களில் ஒன்று கூடுறது தொடர்ந்துமே ஒரு வாடிக்கையான விடயம். அதே போல் அந்த விடயத்தில் நிறையவே இலங்கையர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஜாப்ரியா இரத்த மையத்தில் இலங்கையர்களுக்குன்னு ஒரு தனி கௌரவமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இரத்த தானத்தில் மற்றதில் தான் ரொம்பவும் கோட்டை விட்டுடுறாங்க. இருந்தாலும் இந்த இரத்த தான விடயங்களில் ரொம்பவும் ஜெனிவினாவே கௌரவிக்கப்படுறாங்க இலங்கையர்கள். அதனால் முடிந்த வரைக்கும் நம்மளால் முடிந்தது ஒரு துளி இரத்தம், யாருடையாவது இரத்தத்தை வெளியில் எடுக்காமல் நம்மளுடைய இரத்தம் இன்னொருத்தருக்கு பயனுள்ளதாக அமையட்டும் அப்படின்னு முடிந்த வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் இரத்த தானத்தை முடிந்த வரைக்கும் கொடுங்க. தானத்திலையும் சிறந்த தானத்தில் ஒன்று தான் இரத்த தானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய இரத்தத்தால் இன்னொருத்தருடைய உயிரை காப்பாற்ற முடியும்னா நம்ம இன்னொருத்தருக்கு உயிர் கொடுத்ததுக்கு சமம். இறைவனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அதே போல் ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் இந்த குளிர் தன்மை உங்களை ரொம்பவும் வாட்டி வதைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதால் ஜேக்கெட், ஷூ, சாக்ஸ் இது எல்லாமே தயார் நிலையிலேயே வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.